அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய மார்கழி திருவிழா. மார்கழி என்றாலே நம் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த நாயகி ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் திருமாலையே தன் மணாளனாக நினைத்து திருமாலுக்காக பூமாலை தொடுத்து பாமாலை பாடி திருமாலையே சரணடைந்தார். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாடலான 15வது பாடல் இன்று விளக்கம் அளிக்கப்படுகிறது. ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை கேட்குறதுக்கு நமக்கு நல்ல நேரம், நல்ல புண்ணியம் பண்ணணுங்கள நம்ம இருக்கணும். கோயிலுக்கு போனால் கூடங்க, கோயிலுக்கு போகணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அந்த கோயில் சன்னிதானத்துடைய படியை மிதிக்கணும்னா ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அந்த புண்ணியஸ்தர்களில் இந்த வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய இந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்கழி மாதமும் நடத்தக்கூடிய இந்த பாசுரங்களை கேட்டுட்ருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே புண்ணியஸ்தர்கள். நல்ல செய்தியை கேட்டுட்ருக்கிறீங்க. இறைவனுடைய அந்த மந்திர சொல்லை கேட்குறீங்க. திருமால் நாராயணனுடைய 8 எழுத்து மந்திரத்தை கேட்குறீங்க. அதாவது தன்னால் பாட முடிஞ்சால் பாடலாம், பாட முடியாதவங்க இறைவனை நினைத்து இறைவனை நாமத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு ஊரில் ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே திருமாலுடைய நினைவே தான் அவங்களுக்கு. எதை கையில் எடுத்து இப்படி அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, செய்யும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலையை செய்யும் போதும் காலையில் எந்திரிச்சோன்னே வாசல் தெளிக்கிறாங்கன்னா அந்த தெளிக்கும் போதே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி தான் தெளிப்பாங்க. சாணம் போட்டு தெளிக்கும் போது இப்படி ரெகுலராகவே ஒவ்வொரு நாளும் இந்த நடைமுறை வாழ்க்கையில் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, திருமாலுடைய அந்த சன்னிதானத்தில் திருமாலுக்கு நெய்வேத்தியம் வைக்கப்படுது. நெய்யால் செய்த நெய்வேத்தியம் வைக்கப்படுது. ஆனால் நெய்வேத்தியம் முடிஞ்சு திருமாலை பார்க்கும்போது திருமாலுடைய வாயில் இருந்தது பசுஞ்சாணம். குருக்களுக்கு ஆச்சரியம், என்ன இப்படி இருக்குன்ட்டு. சரின்னு திருப்பியும் அந்த இறைவனையெல்லாம் நீர் மூழ்கி திருப்பியும் அடுத்த நாள் அதே மாதிரி படிக்கிறாங்க. இந்த அம்மா தான் டெய்லியுமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னே வாசல் காலையில் எழுந்திரிச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்களே, அன்னையிலேருந்து என்ன செஞ்சாலும் அதை தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அடுத்த நாளும் இதே மாதிரி நெய்வேத்தியம் வைக்கும்போது கிருஷ்ணருடைய வாயில் என்ன இருக்குன்னா அதே பசுஞ்சாணம் இருக்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம். இவங்க டெய்லியும் கோயிலுக்கு போகிற பழக்கம் இந்த மூதாட்டிக்கு இருக்குது. அங்கே எல்லாரும் இந்த விஷயத்த என்ன நைவேத்தியம் வச்சா இறைவனுடைய வாயில் இப்படி இருக்குன்னு ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இறைவன் இந்த ஏழை தாயுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய அந்த சமர்ப்பணங்கிறத வாங்கிட்டாரேன்னு அவ்வளோ சந்தோஷமாக கும்பிட்றாங்க. அப்போ இறைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்காருன்னா பணக்காரர் இருக்கிற இடத்துலையோ வேறு நிறைய நல்லது நிறையா வந்து பணம் காசு நிறைய நல்ல பொருட்கள்லாம் வச்சு இறை வழிபாடு செய்கிறவங்ககிட்டே இல்லைங்க. நல்ல உள்ளத்தோடு நம்ம ஒன்று வார்த்தையை இறை நம்பிக்கையோடு சொன்னால் அந்த இடத்துல இறைவன் இருப்பாருங்க. இப்படி திருமாலுடைய பெயரை சொன்னாலோ, திருமாலுக்காகவே அனைத்தும் சமர்ப்பணம்னு சொன்னாலோ அத்தனை நன்மைகளும் கிடைக்கும்போது இந்த பாவை நோன்பு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். 30 நாட்களும் 30 பாசுரங்களை பாடும்போதும் கேட்கும் போதும் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் நினச்சி பாருங்கள். இந்த பாவை நோன்பை யாரெல்லாம் நோட்கிறார்களோ அந்த பெண்களுக்கு
மனதுக்கினிய மணாளன் கிடைப்பானுங்களாங்க, நல்ல கணவன் கிடைப்பாங்களாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மன அமைதியும் மன தூய்மையும் அவங்களுக்கு ஏற்படுமா இந்த மார்கழி பாவை நோன்பை வழிபடுபவருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறைவனின் திருவருளை பெற்று அவர்கள் பிறவி பயனாகிய இறைவனை அடைவதற்கும் இது உதவுமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலக நன்மை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் நீர்வளத்தோடு சிறப்போடு இருக்கிறதுக்கு தீங்கின்றி மும்மாறி மழை பெய்யுமா, மழை வளம் செழிக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சன்னிதானத்துக்கு போய் கூட்டு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. ஒன்று கூடி ஒற்றுமையாக சென்றது. அந்த ஒற்றுமை இந்த பாவை நோம்பில் இருக்குங்க. பெண்களெல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து வழிபாடு நடத்தல் இதோட சிறப்பு. இப்படிப்பட்ட பாவை நோன்பு எடுக்கிறது அப்படிங்கிறது உலக ஒற்றுமை, மன அமைதி, மனதிற்கினிய மணாளன், இப்படி அதாவது இறைவனையே அடையக்கூடிய நன்மை, இப்படி பல நன்மைகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மார்கழி திருவிழாவில் இன்று மார்கழி பாசுரம் 15வது பாடல். இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு ஏற்ற நாள். இறைவனுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா வைகுண்ட ஏகாதேசி. வைகுண்ட ஏகாதேசி அன்று பார்த்திங்கன்னா விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது இறைவனுடைய சொர்க்க வாசலுக்கே செல்வோம் என்பது ஐதீகம். மக்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கு திருமாலுடைய சன்னதிக்கு போய் சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய அந்த கதவின் வழியாக சென்று இறைவனை சென்று வழிபட்டு வருவார்கள். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பரமபத வாசலை அடைந்ததாக ஒரு மன அமைதிக்கும் மன திருப்தியும் அடைவார்கள். அன்று இறப்பவர்களுக்கு பரமபத வாசல் நிச்சயம் மீண்டும் பிறவாமை உண்டு அப்படிங்கிற ஐதீகமும் இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய நன்னாளில் ஆண்டாள் நச்சியுடைய 15வது பாசுரம் இன்று கேட்க போகிறோங்க. திருப்பாவை 15வது பாடல். திருப்பாவையுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1லிருந்து 5 வரை இருக்கக்கூடிய பாடல்கள் திருப்பாவையுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லும். 6லிருந்து 15 வரை இருக்கக்கூடிய பாடல்கள் உறங்குகின்றவர்களை எல்லாம் எழுப்பக்கூடிய பாடலாக இருக்கும். 16லிருந்து 21 வரை இருக்கக்கூடிய பாடல்கள் கோயில் காப்போன், வாயில் காப்போன், நந்தகோபன், யசோதை, நப்பெண்ணை, கண்ணன், பலராமன் போன்றவர்களை எல்லாம் எழுப்பக்கூடிய பாடலாக இருக்கும். 22லிருந்து 25 வரை இருக்கக்கூடிய பாடல்கள் அருள் வேண்டி நிற்றல் பாடலாக இருக்கும். 26லிருந்து 30வது பாடல் வரையிலும் கண்ணனிடம் வேண்டுவனெல்லாம் கேட்கக்கூடிய பாடலாக இருக்கும். இப்படி திருப்பாவையுடைய அமைப்பு முறை இருக்குது. அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 15வது பாடல் தூங்குறவங்களை எழுப்புகிற பாட்டு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கோபியரை ஆண்டாள் எழுப்பினாங்க. இன்றைக்கி ஒரு இளம் பெண்ணை எழுப்ப போகிறாங்க. எப்படி எழுப்ப போகிறாங்கன்னா இது ஒரு உரையாடல் மாதிரி இருக்குங்க. இளமையான பெண்ணே, கிளி போன்றவளே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எதுக்கு நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க, நான் வரேன் அப்படிங்கிறா. உன்னுடைய வாய்ச்சலெல்லாம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும், சரியா, நீ சீக்கிரம் எந்திரிச்சு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எல்லாரும் வந்துட்டாங்களா, நானும் வர்றதுக்கு கேட்குறா. நீ ஏன் வந்து பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து எண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு வா, குவாலய பீடம் அப்படிங்கிற யானையை கொன்ற திருமாலை வணங்குவோம், வேண்டுவன கேட்போம்னு கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பாடல் தான். பாடலுடைய வரிகளை இப்போ பார்த்துடலாம். எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்கிதியோ, சில்லென்று அலையேன் மின் நங்கை மீர் போதறிகின்றேன், வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும், வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய், எல்லோரும் போந்தாரோ
போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயானை பாடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற பாடல் தான் இன்றைய பாடல். இதற்கான விளக்கம்: எல்லே இளங்கிளியே, இளங்கிளி போன்றவளே, என்னே இன்னும் உறங்கிதியா, என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆண்டாள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த தூங்குற பொண்ணு பதில் சொல்கிறான். என்னன்னா, சிண்டென்று அலையேன் மின், சும்மா சில்லுன்னு சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க சொல்கிறான். நங்கை மீர் போதரே போதருகின்றே, சீக்கிரமாக வந்துடுறேன், சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். எந்திரிச்சு வந்துடுறேன் அப்படிங்கிறான். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ வாயாடி, நீ சொல்லும் கட்டுக்கதைகள்லாம் பண்டே முன்பு காலத்தே எங்களுக்கெல்லாம் தெரியும், அதனால நீ சீக்கிரமா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, வள்ளீர்கள் நீங்களே, வாயாடி நீங்கள் தான் அப்படிங்கிறா. நானே தான் நாயிடுக, நீங்கள் தான் சொல்லி போட்டு பரவாயில்ல, நானே தான் வாயாடியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். வள்ளீர்கள் நீங்களே, நானே தான் நாயிடுக, நீங்கள் தான் வாயாடின்னு சொன்ன பொண்ணு அடுத்தபடி பரவாயில்ல, நானே தான் வாயாடியாக இருக்கிறேன், இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்தது அவங்க சொல்கிறாங்க, ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறு உடையே, நீ உடனே புறப்பட்டு வா, உனக்கு என்ன வேறு வேலை இருக்குது, வா சீக்கிரம் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆண்டாள். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாங்களா, போந்தார் வந்துட்டாங்க ஆண்டாள் சொல்கிறாங்க. போந்து எண்ணிக்கொள், நீயே வந்து எண்ணிக்கோ, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயானை பாடேலோர் எம்பாவாய்ங்கிறது. அதாவது குவாலய பீடம் அப்படிங்கிற யானையை அழித்த திருமாலை வழிபடுவோங்கிறாங்க. குவாலய பீடம் அப்படிங்கிறது கம்சனால் ஏவப்பட்ட யானை. கம்சன் பார்த்திங்க அப்படின்னா தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய மகனால் ஹம்சனுக்கு அழிவு வரும்னு தெரிஞ்சோன்னே தேவகியுடைய குழந்தைகளையெல்லாம் ஹம்சன் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா அழிச்சிட்ருக்கார். தேவகியுடைய 8வது குழந்தை தான் யார் அப்படின்னா கண்ணபிரான். அவர்கள் தான் எங்கே வந்து வளர்கிறாங்கன்னா ஆயர்பாடியில் வளர்ந்துட்டுருக்குறாங்க. அந்த கண்ணனை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடல். அந்த கண்ணன் தான் யார் அழிச்சான்னா எதிரியான பகைவனான ஹம்சன் அனுப்பி வைத்த குவாலய பீடம் அப்படிங்கிற அந்த யானையை அழித்தாங்க. அப்படி பகைவரை அழித்து வழிபடுவதற்கு அருள் கொடுக்கக்கூடிய அந்த திருமாலை வழிபடுவோம். வா தோழி எம்பாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பிற்குரிய தோழியே வா அப்படின்னு கூப்பிடக்கூடிய பாடலாக இருக்குது. இன்று மார்கழி திருவிழாவில் 15வது பாடலுக்குரிய விளக்கத்தை பார்த்தோம். இந்த அருமையான வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.